ஈரோடு மாவட்டம் வீரபஞ்சத்திரம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பவருக்கும் பிரீத்தி என்பவருக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது 120 சவரன் நகை, 25 லட்சம் பணம், 38 லட்சம் மதிப்புள்ள இன்னோவா கார் உள்ளிட்டவற்றை வரதட்சணையாக கொடுத்துள்ளார்கள். இதனை அடுத்து பிரீத்தி மற்றும் சதீஷ் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துள்ளார்கள். இந்நிலையில் இளம்பெண் பிரீத்தி பூர்வீக சொத்து 50 லட்சத்திற்கு விற்பனை செய்துள்ளார்கள். இதனை அறிந்த சதீஷ் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் பணத்தை வாங்கி வர தொந்தரவு செய்துள்ளார்கள். இதனால் சதீஷ் அடிக்கடி பிரீத்தியிடம் தகராறு செய்து கொடுமைப்படுத்தி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் கொடுமை தாங்க முடியாமல் தவிர்த்து வந்துள்ளார். இதனையடுத்து திருமணமான 10 மாதத்தில் வரதட்சணை கொடுமை காரணமாக கணவர் வீட்டிலிருந்து வெளியேறி தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த சம்பவத்தில் பிரீத்தி 1 மாதமாக மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று மாலை தாயார் வெளியே சென்ற போது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். பின்னர் அவருடைய தாயார் சுகந்தி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில் கதறி அழுதுள்ளார். மேலும் சுகந்தியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தார்கள். இதனையடுத்து இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தார்கள். தகவலின் பேரில் விரைந்து வந்த நல்லூர் காவல்துறை அதிகாரிகள் பிரீத்தி உடலை மீட்டு நல்லூர் காவல்துறையினர் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இதனைத் தொடர்ந்து இளம்பெண் பிரீத்தி தற்கொலைக்கு நீதி வேண்டி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்த சம்பவத்தை அறிந்த திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரன் மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பிரீத்தி உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது சதீஷ் மீது புகார் அளித்துள்ளார்கள். இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று உறவினர்கள் ஆவேசமாக தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய காவல் ஆணையர் ராஜேந்திரன் புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் ஆர்டிஓ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. முன்னதாக திருப்பூர் மாவட்டத்தில் வரதட்சணை கொடுமை காரணமாக திருமணமான 2 மாதங்களில் இளம்பெண் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டார். இந்த விவகாரத்தில் அவரது கணவர் கவின்குமார், மாமியார் சித்ராதேவி, மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதே திருப்பூர் மாவட்டத்தில் வரதட்சணை கொடுமையால் மீண்டும் பிரீத்தி என்ற இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.